காஃபி வித் கடவுள் இனி எல்லா நாளும் இனிய நாளே 3 பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை 6 மணி முதல் 9 மணி வரை காண தவறாதீர்கள். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில். சென்னை மதுரவாயலில் உள்ள திரையரங்கில் ரசிகர்களுடன் கோட் படம் பார்க்க நடிகை த்ரிஷா வருகை தந்துள்ளார். கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ராமச்சந்திரன். வணக்கம். உங்களுடைய விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை மதுரவாயில் உள்ள ஏஜிஎஸ் திரையரங்கில் பிரபல நடிகர் விஜய் நடித்த கோட் திரைப்படம் காலை 9 மணிக்கு வெளியாகியுள்ளது. படத்தின் தயாரிப்பாளர் ஏஜிஎஸ் என்பதால் இங்கு உள்ள 5 திரையரங்கிலும் கோட் திரைப்படம் திரையிடப்பட்டுள்ளது. மேலும் கோட் திரைப்படத்தை படத்தின் தயாரிப்பாளர் இருக்கக்கூடிய அர்ச்சனா கல்பாத்தி வருகை தந்துள்ளார். அது மட்டுமல்லாமல் பிரபல நடிகையும் நடிகர் விஜயின் நண்பருமான த்ரிஷாவும் ரசிகர்களுடன் படத்தை பார்ப்பதற்காக வருகை தந்துள்ளார். அவர் காலை 9 மணிக்கு வருகை தந்து தற்பொழுது முதல் காட்சியை நேரடியாக அவர் ரசிகர்களுடன் பார்வையிட்டு வருகிறார். முழுவதுமாக பார்வையிட்டு செய்தியாளர் சந்திப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த படத்தின் தயாரிப்பாளர்கள் ஒட்டுமொத்தமாக வருகை தந்துள்ளார்கள். மேலும் படத்தின் இசையமைப்பாளர் திரு யுவன் சங்கர் ராஜா வருகை தர உள்ளார். அது மட்டுமல்லாமல் படத்தின் சண்டை பயிற்சியாளர் இருக்கக்கூடிய திலீப் சுப்ராயன் ஆகியோரும் வருகை தந்து தற்பொழுது படத்தை ரசிகர்களுடன் பார்த்து வருகின்றனர். நன்றி ராமச்சந்திரன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. சென்னை மதுரவாயலில் உள்ள திரையரங்கில் ரசிகர்களுடன் த கோட் திரைப்படம் பார்க்க நடிகை கீர்த்தி சுரேஷ் வருகை தந்துள்ளார். கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சமயமணி. வணக்கம். கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். நடிகர் விஜய் நடித்துள்ள கோட் திரைப்படம் உலகம் முழுவதும் இன்று வெளியான சூழலில் சென்னை குரோம்பேட்டையில் உள்ள வெற்றி திரையரங்கிற்கு கோட் திரைப்படத்தை காண நடிகை கீர்த்தி சுரேஷ் மற்றும் விஜயின் மேலாளரான ஜெகதி மற்றும் நடிகர் கதிர் ஆகிய மூவரும் வெற்றி திரையரங்கிற்கு கோட் திரைப்படத்தின் முதற்காட்சி, அதாவது 9 மணி முதற்காட்சியை காண்பதற்காக தற்போது வருகின்றனர். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் நடித்துள்ள கோட் திரைப்படமானது உலகம் முழுவதும் இன்று வெளியாகியுள்ளது. வெங்கட் பிரபு இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையில் வெளியாக உள்ள இந்த திரைப்படத்தில் ஏராளமான திரை நட்சத்திரங்கள் நடித்துள்ளனர். குறிப்பாக இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் நடிகர் விஜயின் அரசியல் பிரவேசத்தால் சினிமா வாழ்க்கையிலிருந்து ஓய்வு பெறுவதாக நடிகர் விஜய் அறிவித்துள்ள சூழலில் வெளியாகும் முதல் படம் என்பதாலும் இதன் பின்னர் ஒரே ஒரு படம் மட்டும் நடித்துவிட்டு அந்த திரைப்படத்துடன் தனது திரைவாழ்விலிருந்து ஓய்வு பெற இருப்பதாக நடிகர் விஜய் தெரிவித்துள்ளார். குறிப்பாக அந்த ஓய்வுக்கு பின்னர் தீவிர அரசியலும் நடிகர் விஜய் ஈடுபட உள்ளார். இதனைத் தொடர்ந்து நடிகர் விஜய் அரசியல் பிரவேசத்திற்கு ஓய்வு பெறுவதாக திரைத்துறையில் ஓய்வு பெறுவதாக அறிவித்ததற்கு பின்னர் வெளியாகும் முதல் படம் என்பதால் கவனம் பெறுகிற இந்த கோட் திரைப்படத்தை உலகம் முழுவதும் உள்ள விஜய் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் சென்னை குரோம்பேட்டையில் உள்ள வெற்றி திரையரங்கிற்கு நடிகை கீர்த்தி சுரேஷ், நடிகர் கதிர் மற்றும் விஜயின் மேலாளரான ஜெகதீஷ் ஆகியோர் தற்போது இந்த திரைப்படத்தில் 9 மணி முதற்காட்சியை சென்னை குரோம்பேட்டையில் உள்ள வெற்றி திரையரங்கில் கண்டுகளித்து வருகின்றனர். நன்றி சமயமணி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. கோவை மாவட்டத்தில் 30க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் நடிகர் விஜய் நடித்த த கோட் திரைப்படம் வெளியிடப்பட்டுள்ளது. சின்னியாம்பாளையத்தில் இயங்கி வரும் பிராட்வே திரையரங்கில் படம் வெளியாகியுள்ள நிலையில் விடியற்காலை முதலே விஜய் ரசிகர்கள் குவிய தொடங்கினர். இந்த நிலையில் நடிகர் சிவகார்த்திகேயன் த கோட் திரைப்படத்தை பார்ப்பதற்காக பிராட்வே திரையரங்கிற்கு வந்தார். காஃபி வித் கடவுள் இனி எல்லா நாளும் இனிய நாளே 3 பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை 6 மணி முதல் 9 மணி வரை காண தவறாதீர்கள். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில்.